ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். ஆடி மாதம் முடிஞ்சிருச்சு தான். ஆனால் ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதுக்கு வாங்கின கேழ்வரகு மாவு இன்னும் மிச்சம் இருக்குது தானே. கவலைப்படாதீங்க, இந்த பாரம்பரியமான கேழ்வரகு அடை செய்யுங்க. ரொம்பவே ஆரோக்கியமானது. இந்த ஆரோக்கியமான கேழ்வரகு அடையை சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிங்க, எண்ணெய் விட்டுக்குங்க, கடுகு பொரிய விட்டுக்குங்க. கூடவே தாராளமாக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. வெள்ளை பூண்டை உரிச்சிட்டு நசுக்கிட்டு அது கூட சேர்த்துக்குங்க. கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இது கூட முருங்கைக்கீரை சேர்க்க போகிறோம். முருங்கைக்கீரையை நல்லா துளுராக பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி சேர்த்துட்டேன். முருங்கைக்கீரை நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாங்க. எவ்வளோ சேர்த்து செய்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ நான் முருங்கைக்கீரையை சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு நல்லா வதங்கின பிறகு இது கூட இந்த கீரைக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அந்த உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக தண்ணி கையிலேயே லைட்டாக தெளிச்சிக்கிங்க. தெளிச்சுட்டு மறுபடியும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடணும். ஸ்டவ் கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணுமே. நம்ம சேர்த்த தண்ணி தெளித்தோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக ட்ரை ஆகி கீரையினுடைய கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா பசுமையாக இருந்திருக்கும். இப்போ நல்லா அந்த தண்ணியை இழுத்து வெந்த பிறகு லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். பாருங்கள், கீரை சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேழ்வரகு மாவு கூட இந்த கீரையை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்படி செஞ்சிங்கன்னா கேழ்வரகு அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக கீரையை ஆட் பண்ணி கூட செய்யலாம். பட் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டோம். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கீரையில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். இப்போ வதக்கின கீரையை இது கூட சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் தாராளமாக விடணுங்க. அப்போ தான் கேழ்வரகு அடை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டைட்டாலாம் மாவு இருந்ததுன்னா ஒரு மாதிரி வரட்டி மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணியை கொஞ்சம் தாராளமாக விட்டு மாவை கொஞ்சம் லூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப ரொம்பவே கேழ்வரகு அடை ருசியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அப்படியே வாயில் வச்சா கரையிற மாதிரி இருக்கும். ரொம்பவே மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ தளன்னு இருக்குது பாருங்கள் மாவு. இந்த பக்குவத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து நம்ம அடை தட்டிக்கலாம். இந்த கேப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் சூடாகணும். சூடானதுக்கு பிறகு நம்ம அடை தட்ட போகிறோம். அடை தட்டுறப்ப பக்கத்தில் நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ரெடி பண்ண மாவு எடுத்து வச்சுக்கணும், ப்ளஸ் எண்ணெய் எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 3 பொருளையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிங்க. அப்போ தான் தட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ கல் காஞ்சிடுச்சு. இதில் முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. இப்போ தண்ணியில் கையை தொட்டுட்டு மாவை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்குங்க. நல்லா உருட்டிக்கிங்க. உருட்டிட்டு தோசை கல் மேலே இந்த உருட்டின உருண்டையை வச்சு அப்படியே தட்டுங்க. உங்களுக்கு சுற்றி தட்டினீங்கன்னா நல்லா பெருசாகும் அந்த அடை. உங்களுக்கு ஒரு வேளை சுடுற மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் கையை தண்ணியில் தொட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தட்டுங்க. தட்டுறதுக்கு அழகாக வரும். இப்போ நல்லா தட்டியாச்சு. சுற்றி மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் விடுறப்ப நல்ல சாஃப்டாகவும் ருசியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, ரொம்ப பிடிக்கும் இந்த அடை. எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. அயன் பார்த்திங்கன்னா கேழ்வரகுலையும் இருக்குது, அதே மாதிரி முருங்கைக்கீரையிலையும் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பாரம்பரியமான ஆரோக்கியமான ஒரு உணவு தான். ஒரு பொருள் நல்லா சிவந்து வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். நான் திருப்பி போட்டுட்டேன். மறுபடியும் தேவைப்பட்டதுன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. எனக்கு எண்ணெய் தேவைப்படலை. இப்போ 2 புறமுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறப்பவே தெரியும் அடை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
ரொம்பவே ருசியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை. சட்னி அது இதுன்னு எதுவுமே வேணாம். அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய்.